வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கேஎல் ஸ்மார்ட். இங்கே கொடுக்கப்படுற கெஸ்ஸிங் முழுக்க ஒரு கணிப்பு மட்டும்தான். இங்கே எந்த ஒரு சூதாட்டத்தையும் நம்ம எதுவும் ப்ரமோட் பண்ணல. எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் போகிறோம். ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் வச்சுக்கலாம். அதுமாரி நம்ம ஒரு 2ஆம் தேதி 3ஆம் தேதி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அது சம்மந்தமாக எதுவும் வரல. இருந்தாலும் நம்ம கெஸ்ஸிங் எது கொடுக்கறது பாஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனால் அது எப்படி பேட்டர்ன் விளையாடுறோம் அப்படின்ற விஷயத்தை தான் அதிகம் நம்ம சொல்கிறோம். அப்படி இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் நம்ம அதை ஃபாலோ பண்ணி வின்னிங் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம கெஸ்ஸிங் போட்டிருக்கோம். அதில் வின்னிங் வரும். கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா டெய்லியும் வின்னிங் யாராலையும் கொடுக்க முடியாது. அப்படி இருந்திருந்தால் நானே வீடியோ போட வந்திருக்க மாட்டேன். அப்போயே நான் பாட்டுக்கு வாங்கி போட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்திருக்கலாம். அது இல்லாத நான் எனக்கு கற்றுக்கிட்ட விஷயத்த ஒரு 4 பேர்த்திட்ட சொல்லணும். நிறைய பேர் வெளியில் அங்கங்கே கொடுத்து ஏமாந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்துக்காக தான் நம்ம போடுறோம். அதை பார்த்து பயனடைகிறவங்க பயனடைஞ்சிக்கோங்க, இல்லாதவன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங்க்கு போவோம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பாருங்கள், சூப்பராக இந்த மாதத்தில் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். அழகாக இந்த 477 இருந்து பாருங்கள், கரெக்டாக இந்த நாளில் இருந்து பாருங்கள், கரெக்டாக 2 நம்பர் மட்டும் டெய்லியும் விளையாண்டுருக்கான். 7 அடுத்து 2. இந்த 2 நம்பரும் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்குமே கேமில் இல்லாமல் இல்லை. பாருங்க, இங்கே 7, இங்கேயும் 7, 2. அதேமாதிரி இந்த மாதம் ஃபஸ்ட்டில் 7, 7, 2, 2, 7, நேற்று 2. அதனால் இந்த 2, 4, 6, 9 நாள் 9 நாளாக இந்த கேம் ஒரு 7, 2 இல்லாமல் பேட்டர்னு அந்த மாதம் விளையாடவே இல்லை. அழகாக 9 நாள் தொடர்ந்து அடிச்சிட்ருக்கான். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல நம்பராக ஏதாச்சும் ஒரு போர்டு கிட்ட ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா அது கூட 2, 7 வச்சு விளையாடுங்க. இது எத்தனை நாளைக்கு விளையாடுவான்னு தெரில. நம்ம எப்போ வீடியோ போட்டு நம்ம சொல்கிறோமோ அன்றைக்கி தான் அதை மாற்றிட்டு போவோம். இது எல்லாத்துக்கும் நடக்கிற விஷயந்தான். அதனால் பார்த்து லிமிட் அப்ளை பண்ணுங்கள். அதில் ஒரு கேம் ஒன்று சூப்பராக ஒரு ஏபி ஒன்று முடிச்சிருக்கான். அதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா நானும் பார்க்கல, அடித்த வாட்டி தான் நானும் பார்த்தேன். இங்கே பாருங்கள், ஒரு ஏபி 92 மாதம் கிடச்சிக்கல. இந்த 92க்கு ஃபுல் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9க்கு 4, 2க்கு 7, அப்போ 47 அப்படின்னு இருக்குது. அந்த 47 திருப்பினா 74. இந்த 74 பாருங்கள், ஏசியில் இங்கே அழகாக 74 அப்படின்னு விளையாண்டுருக்கான். இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நான் 74 அப்படின்னு ஏசியில் விளையாண்டுருக்கான். நீ விளையாண்ட்டு அடுத்து பாருங்கள், அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், அதை வச்சு ஒரு கேம் விளையாண்டுருக்கான். அப்போ 74 கீழே ஒரு ஏசி 24 விளையாண்டுருக்கான். அப்போ இந்த 24க்கு ஃபுல் பவர் போட்டிங்கன்னா 79ன்னு வரும். அது திருப்பினோம்னா 97. இது பாருங்கள், கரெக்டாக ஏபியில் வச்சுக்கிறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏபியில் 92 அடித்து அது அழகாக ஏபியில் 92 அடித்தான். 92 அடித்து அதை கரெக்டாக ஒரு நாள் விட்டு 2ஆவது நாள் 74 அதை அடித்தான். அதாவது 92 பவர் பண்ணால் 47, அதை திருப்பி 74ன்னு வச்சுருக்கான். அதுக்கு அடுத்த நாள் ஏன்னா பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து அதோட தொடர்புடைய நம்பர் தான் இது. 4க்கு 4 வந்திருக்கு, 7க்கு 2 பவர். அப்போ இப்படி வச்சானாலே அங்கே ஏதோ ஒரு கேம் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதை வச்சு அது கூட என்ன விளையாண்டுருக்கான்னு பார்க்குறப்ப அதுலேருந்து நம்ம ஒரு கேம் எடுத்துக்க முடியும். அப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 24ன்னு அடிச்சிருக்கான். இந்த 24க்கு பார்த்திங்கன்னா 24க்கு அதே மாதிரியே ஃபுல் பவர் போட்டிங்கன்னா 79ன்னு வரும். அந்த 79 திருப்பினா 97. ஒரு நாள் கரெக்டாக கேப் விட்டு ஏபியில் 97. நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா புரியலன்னா இன்னொரு தடவை வீடியோ பாருங்கள், புரியும். கரெக்டாக ஒரு நாள் கேப்பில் ஏபி நம்பர் எடுத்து ஏசியில் திருப்பி பவர் பண்ணியும் மறுபடியும் அதில் அப்படியே ரிவர்ஸில் ஏசியில் இருக்கிற நம்பர் எடுத்து ஏபிலையும் திருப்பி அழகாக ஒரு கேம் முடிச்சிருக்கான். இப்போ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கேம் முடிச்சிட்டான் ஒரு பேட்டர்னு. இது தொடர்ந்து இன்னொரு இது வருமானு எனக்கு தெரில. ஏன்னா இந்த 92க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 47 ஃபுல் பவர். 92க்கு ஃபுல் பவர் 47ன்னு இருக்குது. நம்ம 47, 92, இங்கே 74ன்னு வச்சுக்கோங்களேன் ஏசியில். அப்போ இங்கே 24 அடிச்சிருக்கான், அதுக்கு 97 அடிச்சிருக்கான். அப்படின்னா அந்த 97க்கு ஃபுல் பவர் 42. அப்போ இன்றைக்கி ஏதாவது 42 இங்கே ஏபியில் வருமா, இன்றைக்கி வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று ஒரு பிசியில் 42 அடிச்சிருந்தான்.
எப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் இன்றைக்கி ஏபி 42 ஏன்னா அடித்து அடுத்த நாளே அந்த நம்பர் திருப்பி அடிச்சுட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஏபியில் இந்த 42 ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்தாலும் வரலாம். யாருக்காவது அந்த போர்டில் ஏதாச்சும் நம்பர் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏபி 42 ட்ரை பண்ணுங்கள். சி போர்டு என்ன வரும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே இன்னொரு கெஸ்ஸிங் சொல்லிடுறேன். சும்மா சிம்பிள் தான் இது. அடிக்கிறான், என்றைக்கோ ஒரு நாள் தான் அடிக்கிறான். ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இங்கே 2 நாள் ரிசல்ட்டு பாருங்கள். 2 நாள் ரிசல்ட்டு பாருங்கள். 71 42. இது கரெக்டாக இங்கே பாருங்கள். 4 2 இந்த 42 இங்கே வந்துருச்சு. இந்த 7 நான் மார்க் பண்ணிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 7 1 71 இங்கே பிசியில் 71 வந்திருக்கு. அதேமாரி இங்கே 4 ஒரு 2 42 இங்கே வந்திருக்கு. மீதி இருக்கிறது இங்கே குறுக்க இருக்கிற 8 3. அப்போ இன்றைக்கி 83 ஏபியில் வருமா அப்படின்னு பாருங்கள். சாரி பிசியில் 83 வருமானு பாருங்கள். ஏன்னா இது அந்த பேர் நம்பர் இது கலைச்சி போட்டு விளையாடுவான். அதை அப்படியே அழகாக எடுத்து இங்கே விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 83 அப்படின்றது பிசியில் வச்சுக்கோங்க. சொன்ன மாதிரி தான் அந்த 2 7 இல்லாமல் ஆட்டம் இது வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்படின்றனால கூட இங்கே ஏ போட்டு 2 இல்லைன்னா 7 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று பிசி 83. நான் இப்போ இது எது சொல்கிறேன், எதுக்கு இப்படி நம்பர் இப்போ 2 நம்பர் சொல்லிட்டேன். இப்போ இன்னொரு நம்பர் சொல்லிடுறேன். எதுக்கு இப்போ இத்தனை நம்பர் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் சரியான ஒரு கெஸ்ஸிங் நம்மளுக்கு கிடைக்காது. அங்கே பக்கத்தில் இருக்கிற நம்பர் எடுத்து விளையாடும் போது அதோட தொடர்பு வச்சு தான் நம்ம விளையாடணும். இப்போ இங்கே 64 இருக்குது. அப்போ இங்கேயும் 64 இருக்குது. அப்போ இந்த 74 இங்கே வருமானு கேட்டிங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதை அப்படியும் பார்க்கலாம், இது வேறு மாதிரியும் பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு 64 74 74 எல்லாம் பழைய கேமு. பழசில் வந்து அப்படியே எடுத்து அடிப்பான், யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு கேம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நிறையா பேர் கெஸ்ஸிங் சூப்பராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி இப்படி பளிச்சுன்னு அடிப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. 74க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 42ன்னு வருது. அப்போ இங்கே இருக்கிற 64 திருப்பினா 41 வருமா அப்படின்னு தான். புரியுதுங்களா? 74க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 24ன்னு வரும். 24ன்னு வரும். அது 46ன்னு திருப்பி ஒரு நிமிஷம். 74க்கு ஒரு நம்பர் ட்ரை பண்ணால் 42ன்னு வந்திருக்கு. அப்போ இங்கே இருக்கிற 64 ஒரு நம்பர் பவர் பண்ணிச்சா 41ன்னு வரும். பிசி 41ன்னு வரும். 41 வருதான்னு பாருங்கள். பிசி 41 கூட இன்றைக்கி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் அது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு நாள் விட்டு பிசி 40, ஒரு நாள் விட்டு பிசி 39ன்னு இருக்குது. அப்போ அடுத்த நம்பர் 41 தான். அப்போ 41 வருமானு நீங்கள் பார்த்துக்கோங்க. வந்தால் அவங்க கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் கெஸ்ஸிங் இன்றைக்கி. வேறு ஏதாவது கெஸ்ஸிங் வந்தால் நல்ல கெஸ்ஸிங் அவரை நான் ஃபாலோஅப் நம்பர் ஏதாவது எடுக்கணும். அவன் ஒரு கேம் முடிச்சிட்டான். அவன் மாத கடைசியிலேருந்து ஏதாவது ஒரு தொடர் வச்சு ஒரு கேமை முடிச்சிட்றான். நான் சரியாக பார்க்கல. ஏன்னா எனக்கு மாதம் ஃபஸ்ட்லலாம் எனக்கு ஒரு 5 நாள் வந்து எனக்கு நிறையா ஒர்க் இருக்கும், மீட்டிங்ஸ் அது இதுன்னு நான் போக வேண்டியது இருக்கும். அதனால் சரியாக கவனிக்க முடியாது. பாருங்கள், இன்னும் எனக்கு இன்னும் ஒரு 5 நாளைக்கு எனக்கு வேலை இருக்குது நிறையா. ஏதாவது குறுக்க ஏதாவது முடிச்சுன்னா நான் நல்ல கெஸ்ஸிங் கிடச்சுன்னா நான் வீடியோ போடுறேன். அது வரைக்கும் நீங்கள் பார்த்து போடுங்க. அதேமாதிரி சாட்டிங்கில் வந்து கமெண்டில் டியர் கெஸ்ஸிங் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. டியர் பார்க்கறதில்ல ப்ரோ. ஏன்னா இப்போ இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. அதாவது டியருமே இப்போ என்ன பண்ணுறானே ஒன்றும் புரியலன்றதை விட நான் அவ்வளோவா மைண்டை கொண்டு போகல அந்த இடத்துல. ஏன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேம் விளையாண்டுக்கிறேன்னா இந்த 570லாம் போன மாதத்துல நம்மளுக்கு அந்த 5 நாளுக்குள்ளே அடிச்சிருந்தானா நம்ம சேனலில் நிறையா பேர் வின்னிங் வாங்கியிருந்துருப்போம். அதே வந்து தடமாறி ஏதாவது ஒரு விதத்தில் தள்ளி போகுது அப்படிங்கும்போது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு நம்பர் கிடைக்கிறப்போ ஒரு ஃபாலோஅப் நம்பர் எடுத்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் ஏதாவது ஒரு நல்ல வின்னிங் வாங்க முடியும். இல்லைனா டெய்லி அன்றைக்கி வாங்குறது அன்றைக்கி போகிறது, அன்றைக்கி வாங்குறது போகிறதுன்னு இப்படியே தான் போயிட்டுருக்கோம் வழியா. ஒன்றும் பெருசாக அதில் வந்து யாராலையும் இழந்ததை மீட்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நம்பர் கிடைக்கும் போது அதை எடுத்து ஃபாலோ பண்ணி விளையாண்டால் அதிலேருந்து நம்ம மீட்டு வர முடியும்.
அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். டெய்லி நம்ம இப்போ டிஆரில் கெஸ்ஸிங்கும் கொடுத்து இதுலேயும் கொடுத்து அதுலேயும் போட்டு அதில் வரலன்னு இதில் போடுவோம். அதனால் அந்த மைண்ட் செட்டுக்கு ஃபஸ்ட்டு யாரும் போகாதீங்க. ஒரு நம்பர் ஏதோ ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஃபாலோஅப் நம்பர் எடுத்து நீங்கள் அழகா தெளிவாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட அதிகமாக கூட வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக என்றைக்கா வின்னிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி இதில் எல்லாமே மிஸ் பண்ணது எல்லாமே அதில் மீட் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு அப்படி தான். நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு இப்படி வரணும்னா அப்படி தான் வரணும், அதெல்லாம் திரும்பி வருது அந்த மாதிரி வரதெல்லாம். ஏன்னா இப்போ பாருங்கள், போன மாதம் அப்படி தான் அந்த 750 அடித்து நம்மளை குழப்பி விட்டதுனால தான் நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக விட்டோம். ஆனால் மறுபடியும் பாருங்கள் கரெக்டாக அந்த நம்பர் அடிச்சிட்டோம். அதனால் அது முடிக்கணும் அப்படின்னா அதை அப்படி தான் முடிச்சு ஆகணும். அது எப்படி வேணாலும் குழப்பி விடுவோம் நம்மளை. நாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வரலன்னு விட்டு போயிடணும். அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். இது வரைக்கும் எனக்கு இந்த கேம்லன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸுன்னுலாம் எதுவுமே கிடையாது. லாபத்தில் தான் நான் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எடுத்து ஃபாலோ பண்ணி அதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். வரும்போது வச்சு நான் பாட்டுக்கு விளையாண்டுக்குவேன். அன்றைக்கி ஏதாவது கெஸ்ஸிங்கில் அந்த நம்பர் வருது அப்படின்னா அதை வச்சு நான் பாட்டுக்கு ப்ளே பண்ணிட்டு ஈஸியாக நோத்திட்டு போயிடுவேன். அப்படிங்கும்போது எனக்கு லாபத்தில் மட்டும்தான் நான் இருக்கேன். எதுவுமே லாஸில் கிடையாது. அந்த மாதிரி எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செஞ்சு. டெய்லியும் கண்ணாபின்னான்னு போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் நிறையாவே ஏதோ பேசிக்கிறேன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.